அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 5000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, இது குறித்தான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த இரண்டு தினங்களாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் வெகுவாக நிரம்பியிருந்தது. இந்த நிலையில் 1:30 மணியளவில் பூண்டி ஏரியிலிருந்து ஒரு மதகுகள் வழியாக வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. தற்போது இந்த ஏரிக்கு, அதாவது இந்த பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 6000 கன அடி, அதாவது 5890 கன அடி நீரானது உபரி நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஏரியிலிருந்து நீர் திறப்பும் அதிகரித்துள்ளது. தற்போது இந்த ஏரியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரித்து திறக்கப்பட்டுள்ளது. தற்போது மேலும் இந்த பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகாரிகள் வந்து கொண்டிருப்பதால் நீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளளவான 3731 மில்லியன் கன அடியில் தற்போது 2966 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. தற்போது இந்த ஏரிக்கு வினாடிக்கு மழை நீர்வரத்து, கிருஷ்ணா நதி நீர்வரத்து, அம்மம்பள்ளி அணையிலிருந்து வரும் நீர்வரத்து என வினாடிக்கு 5890 கன அடி நீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் 1000 கன அடியிலிருந்து தற்போது 5000 கன அடியாக நீரானது அதிகரித்து திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொசஸ்தலை ஆற்று கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் மேலும் இந்த பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருப்பதால் நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். தற்போது 1000 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது.